நம்ம கிச்சனில் பாலூட்டும் பெண்களுக்கு பால் நல்லா ஊறுறதுக்காக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பால் பாத்திரத்தில் 2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இதில் 4 பல்லு பூண்டை நச்சுட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பாதாமையும் நச்சுட்டு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே பால் ஊறுறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ். இதில் நான் கல்கண்டு சேர்க்குறேன். கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு நல்லா ஒரு 2 கிளாஸ் பாலில் 1 கிளாஸ் வர வரையும் நல்லா வற்ற விடுங்க. நல்லா வற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வற்றிருக்கு. இதை அப்படியே இறக்கி நல்லா ஆற விட்டுறலாம். முதல் டிப்ஸ் இதுங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது எள்ளு எடுத்திருக்கேன். நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு பாருங்கள் வறுத்துட்டு இருக்கையிலே கலர் நல்லா சேஞ்ச் ஆச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாடியில் சேருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக்கி கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் பவுடராக்கியாச்சு. இதை ஒரு பவுல்லையோ இல்லை பாட்டிலையோ போட்டு வச்சுட்டு மத்தியானம் சூடாக அந்த ரைஸில் போட்டு இந்த எள்ளு பவுடரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி பால் வரும். இல்லைனா நீங்கள் தோசையிலையோ எதுலேயோ சாப்பிடுங்க, உங்களுக்கு இஷ்டம் எப்படியோ அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி குடிங்க. ஏன்னா பூண்டு நல்லா கரைஞ்சிரும். மென்று சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. ஓகே.